அப்படி தமிழ் சமூகத்தினுடைய மூத்த குடி நமக்காக விட்டு சென்ற ஒரு மருத்துவம் தான் நண்பர்களே தமிழ் மருத்துவம். இந்த தமிழ் மருத்துவம் என்பதை பற்றி நிறைய மித்தாலஜிக்கலாக சொல்லுவாங்க, இலக்கிய ரீதியாக சொல்கிறது, ஆந்த்ரோபாலஜிக்கலாக மானுடவியல் வாரியாக சொல்வது, சமூகவியல் வாரியாக சொல்வது, ஆன்மீகத்தின் புரிதலோடு சொல்வது, இப்படி பல விதமான கருத்துக்கள். இந்த மருத்துவம் எப்படி வந்தது? நான் பாளையங்கோட்டை சித்த மருத்துவக் கல்லூரியில் நான் படித்தேன். அப்போ நாங்கள் படிக்கும்போது 1ஆம் ஆண்டு தோற்றக்கிரம ஆராய்ச்சி என்று சித்த மருத்துவத்தினுடைய முதல் அடிப்படை பாடம் இருக்கும். அங்கே நாங்கள்லாம் படித்தது என்ன? சிவபெருமான் பார்வதி தேவிக்கு சொல்ல, பார்வதி தேவி நந்தி தேவருக்கு சொல்ல, நந்தி தேவர் திருமூலருக்கு சொல்ல, திருமூலரிடமிருந்து இந்த மருத்துவம் ஒவ்வொரு இடமாக வந்தது. இதுதான் நாங்கள் சித்த மருத்துவம் எப்படி வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு. அதை எழுதிவிட்டு நாங்கள் மறந்து விடுவோம். எங்களுக்கு அது எப்படி வந்துச்சு, ஏன் வந்தெல்லாம் தெரியாது. ஆனால் சைவ சித்தாந்தமும் அந்த சித்தாந்தத்தினுடைய அடிப்படையாக அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம்தான் சித்த மருத்துவம் என்று நாங்கள் அப்பொழுது அது மட்டும்தான் நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் அதற்கப்புறம் வாசிக்க அதற்கப்புறம் படிக்க இந்த மருத்துவம் எவ்வளவு நாட்களாக எந்தெந்த ஆதிக்குடியிலிருந்தெல்லாம் இது வந்திருக்கும், அப்படிப்பட்ட தொகுப்பை கையாண்ட சித்தர்கள் அதை கையாண்டதனால் அதற்கு சித்த மருத்துவம் என்று ஒரு பெயர் சூட்டப்பட்டது என்பது பிற்காலத்தில் தான் எங்களுக்கு தெரிய வந்தது.